வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். அதாவது நேற்று 3 ராசிக்கும் மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசி 3 ராசிக்கும் குரு பயிற்சி பலனை சொல்லியிருந்தேன். அதாவது குரு பயிற்சி பலன் என்றால் குரு வக்கரமாகாதனால அந்த பயிற்சி சொன்னேன், குரு பயிற்சி என்று சொல்லிவிட்டேன். அதெல்லாம் ஒன்றுதான். குரு 1 நாள் 2 நாள் பரவாயில்ல. இவர் 6 மாதம் ஒரு கிரகத்திலிருந்து ஒரு கிரகத்தில் இருக்கிறதால் இது பயிற்சி என்று தான் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது. நான் சோழியை பார்த்து தான் சொல்கிறேன். இது நீங்கள் ஒன்றும் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே நேற்று 3 ராசிக்கும் சொல்லிவிட்டேன். மீதமுள்ள ராசிக்கு இன்று சொல்ல விரும்புகிறேன், கேளுங்கள். இன்றைக்கு கடகராசி. கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் 28ஆம் தேதி 8/10 இருந்து உங்களுக்கு நன்றாக உள்ளது. குரு பகவான் இந்த வருடம் நன்றாக பலனை கொடுக்க போகிறார். அதாவது குரு இந்த வருடம் 2 தடவை, ஒரு தடவை குரு பேச்சு என்பது ஒரு தரம் தான். ஆனால் இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் 6 மாதம் அந்த கிரகத்திலையும் 6 மாதம் இந்த கிரகத்திலையும் பயிற்சி ஆகிறார். அதாவது வக்கரமாகிறார். அப்படி என்றால் என்ன, குருக்கு பவர் அதிகமாகிவிட்டது. அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குரு பயிற்சி என்று உலகம் பூரா மழை பெய்யும், பல வில்லங்கங்கள் நடக்கும் என்று. அதே போல உலகத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, உயிர் பலிகள் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லி முடித்து விட்டேன். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக நன்றாக உள்ளது. கஷ்டத்தில் இருப்பவர் நன்றாக இருப்பார், சொந்த வீடு வாங்குவார், சொந்த நிலம் வாங்குவார். திருமணம் தடையாக இருக்கிறவர்களுக்கு திருமணம் தடையின்றி நடக்கும் என்று சோழி சொல்கிறது. அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வருடம் இந்த 8ஆம் தேதி ஆங்கில தேதி 8/10 உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் தயவு செய்து குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். நீங்கள் வெளி உலகம் சென்று கடவுளை சந்திக்கிறதை விட உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன், பெண்கள் 2 குலதெய்வம் அவர்களுக்கு. பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிட வேண்டும், புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிட வேண்டும். அதை தெரிந்து கொள்ளுங்கள் பெண்கள் அனைவரும். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன். உலகத்தில் உள்ள 790 கோடி மக்களுக்கும் அவங்க முறைப்படி புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் நீங்கள் வணங்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு காரியம் நன்றாக நடக்கும் என்று சோழி சொல்கிறது. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக நன்றாக உள்ளது. சில விரை செலவு ஆகும், விரை செலவு ஆகாத இருக்காது, விரை செலவு ஆகும். இருந்தாலும் சுப விரை செலவு. சொந்த வீடு வாங்க வேண்டியது இருக்கும், சொந்த நிலமும் வாங்க வேண்டியது இருக்கும். திருமணம் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டியிருந்தால் அதுவும் ஒரு விரை செலவு தான். ஆகவே கன்னிராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி நன்றாக உள்ளது. அவர்களும் அனைத்து ராசிக்காரர்களும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது, குலதெய்வத்தை சென்றுவார்கள். நீங்கள் உலகத்தில் எந்த தெய்வத்தை கும்பிட்டு வந்தாலும், காசிக்கு சென்று வந்தாலும் சரி, ராமேஸ்வரம் சென்று வந்தாலும் சரி, திருப்பதி சென்று வந்தாலும், திருச்செந்தூர் சென்று வந்தால், எங்கே சென்று வந்தால் எந்த சாமி கடவுளும் நேரடியாக உங்களுக்கு பதில் கொடுக்காது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் குலதெய்வத்தை நீங்கள் வணங்கி வந்தால் அதுக்கு முக்கியமான பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கும் நன்றாக உள்ளது. படிப்பில் இருப்பவர்கள், அதாவது யூபிசி தேர்வு, டிஎன்பிசி தேர்வு உள்ள மாணவர்கள், அவர்கள் இந்த ஆண்டு மிக மிக வெற்றி அடைவார்கள் என்று சொல்கிறது. அதே போல் உங்களுக்கும் இந்த ஆண்டு இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் இந்த குரு பயிற்சியிலிருந்து மிக மிக தொழில் சாலத்தில் உள்ளவர்கள், முதலீடு போட்டு தொழில் சாலத்தில் உள்ளவர்களுக்கு லாபத்தை அடைய வழிவகுக்கும் குரு பகவான். அதை மறந்து விடாதீர்கள். அதேபோல் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் கொட்டும் சாதாரண விஷயமில்லை. உங்களுடைய சின்னமே தேல் சின்னம்தான். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன் நன்றாக கொடுக்கும். கடவுள் கண் திறக்க போகிறார். கஷ்டத்தில் இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக நன்றாக உள்ளது. சில விரை செலவு ஆகத்தான் செய்யும். மருத்துவ செலவு சில பேருக்கு எதிர்கொண்டு இருக்கிறது. மருத்துவ செலவு ஆகத்தான் செய்யும். இருந்தாலும் நன்றாக உள்ளது. போக்குவரத்தில் செல்பவர்கள்
பார்த்து செல்வார்கள். விபத்துக்கள் தவிர்க்கிறதுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். குழந்தை குட்டிகளை வெளியில் சென்று வருவார்கள், ஜாக்கிரதை சென்றுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஆகவே தயவு செய்து விருச்சிக ராசி பிறந்தவர்கள் இந்த ஆண்டு முழுதும் நீங்கள் ஜாக்கிரதையாக சென்று வாருங்கள், விபத்திலிருந்து தடுக்கலாம். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கும் இந்த ஆண்டு நன்றாக உள்ளது. உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. கொடுத்த கடன் திருப்பி வாய்ந்துவிடும். பணம் எங்கே கொடுத்து விட்டு வந்தமே திரும்பி வரவில்லை என்று நினைக்காதீர்கள். பணம் கண்டிப்பாக வாங்கினவன் திருப்பி கொடுப்பான். நீங்கள் அதுக்காக கோர்ட்டு கச்சேரி ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு கடவுள் வரம் கொடுப்பார், உனக்கு கொடுப்பார். அதில் மாற்றம். உங்களுக்கு நன்றாக இருக்குது, தனுசு ராசி அவர்கள் கொடுக்குறவங்க. ஆனால் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். தயவு செய்து உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரர்கள் இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஜாமீன் கையெழுத்து போடுவதை நன்றாக தவிர்ப்பது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தனை செய்து நீங்கள் அதற்கு தவிர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் காரியத்தை வெற்றி. யாரோ சொன்னாலும் சொல்லி ஒரு 50,000 1,00,000 கொடுத்துட்டு வள்ளி எண்ணெய் முடிக்காதீர்கள். கடைசியில் உங்களுடைய தொழிலுக்கு முட்டுக்கட்டை ஆகிவிடும். ஆகவே ஒரு முறைக்கு 2 முறை சிந்தனை செய்து தனுசு ராசி அன்பர்கள் செயல்பட்டால் உங்களுடைய காரியம் வெற்றி அடையும் என்று சொல்லுகிறது. அடுத்தது மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிக வளர்ச்சி கொடுக்க போகிறது. நீங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். நீங்கள் அருகில் உள்ள அம்பாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள். அம்பாள் கோயில் உங்களுக்கு பக்கமாக இருந்தால் அதுவும் ஒன்று. அதேபோல் கோயிலுக்கு செல்பவர்கள் தயவு செய்து செல்போனை தவிர்க்க வேண்டும். அதாவது உள்ளூரில் இருப்பவர்கள் ஒரு 20 நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு கோயில்களுக்கு செல்பவர்கள் செல்போனை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் எதற்காக கோயிலுக்கு செல்கிறீர்கள்? கடவுளை நம்ம வீட்டில் கஷ்டத்தை வழங்குவதற்காக கோவிலுக்கு செல்கிறீர்கள். நீங்கள் இங்கே போகும்போதே மாப்பிள்ளை பங்காளி இப்படி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன அர்த்தம்? இதை தவிர்க்க வேண்டும். அனைவருக்கும், அனைத்து ராசிக்காரருக்கும் சொல்கிறேன், இதில் மகர ராசிக்கு சேர்ந்து சொல்கிறேன். ஆகவே கோயில்களுக்கு செல்பவர்கள் தன்னுடைய கஷ்டத்தை வழங்குவதற்கு பகவானை தரிசனம் செய்பவர்கள் தயவு செய்து நீங்கள் கோயிலுக்கு சென்று வரும்பொழுது இதை தவிர்த்தால் பரவாயில்ல. உள்ளூரில் மட்டும்தான், வெளியூரில் சென்று போகிறவர்கள் எடுத்துட்டு போய்த்தால் இன்னைக்கு அது இல்லாத ஒன்றும் நடக்காது. ஆகவே மகராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இந்த குரு பகவான் நல்ல பயிற்சி கொடுப்பார் என்பது சொல்கிறது. அடுத்தது கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, உங்களை ஏற்கனவே போன குரு பயிற்சியிலே சொன்னது போல் அடுத்தது சனி பயிற்சி வரப்போகிறது. மார்ச் மாதம் 3ஆம் தேதி சனி பயிற்சி வரும்போது அந்த சனி பயிற்சிக்குள் நீங்கள் திருமணத்துக்கு முன் நின்று திருமணத்தை நடத்தி கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்து சனி பயிற்சி வந்துவிட்டால் உங்களுக்கு திருமணம் நடப்பது சந்தேகம். ஏன் என்றால் சனி பகவான் வந்து உட்காரார். சந்தேகம் என்றால் நடக்காது என்று இல்லை, இதுதான் சிரமம். ஆகவே நீங்கள் இந்த குரு பயிற்சி வரத்துக்குள், சனி பயிற்சி வரத்துக்குள் திருமணத்துக்கு உண்டான